ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பைரவா ப்ரொடிக்ஷன் சேனல். இத்துணை நாட்களாக எங்களது குழுவின் பரிந்துரை மற்ற எஸ்ட்ரோ சேனல்களின் வாயிலாக நேயர்களை வந்தடைந்தது. எங்கள் குழுவில் ஆஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் நேயர்களை நேரடியாக வந்து சேர புதிய சேனல் தொடங்கியுள்ளோம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களின் குழுவின் பிரிடிக்ஷன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நேரடியாக தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள், ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீர்கள். எதையும் விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். பதுங்கிப் பின்பு பாயும் புலியைப் போன்றவர்கள் நீங்கள். பூமிகாரகரான செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக வருகிறார். எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பேரில் சொத்து எப்போதும் இருக்கும். சிலருக்கு இரும்புச் சத்து குறைபாடு இருக்கும். உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களைப் பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிச் சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார். உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரைப் போல் பழகுவார். சையன ஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீர்கள். அடிக்கடி வெளியூர்களுக்குச் சென்று வருவீர்கள். பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நலம். மேலும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களைக் கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்தும் சிந்திப்பீர்கள். காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியம். மிகப் பழைமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது. உங்கள் ராசியில் சந்திரன் நீசமாவதால் சட்டென்று புத்தி வேலை செய்யாது. திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீர்கள். அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இத்தலத்தை தரிசித்த மாத்திரத்தில் நீங்கும். இத்தலம் கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. விசாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமைசாலியாகவும் வசீகரணமானவராகவும் நட்புக்காக செயல்படுவராகவும் முன் யோசனை கொண்டவராகவும் ஒழுக்கமானவராகவும் திறமையாக செயல்படுபவராகவும் செல்வந்தராகவும் இருப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் ஆர்வம் மிக்கவராகவும், மன உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பக்திமானாகவும் கல்வியாளராகவும் கடமையில் ஆர்வமிக்கவராகவும் சாதுரியமாக பேசுபவராகவும் ஆபரண பிரியராகவும் இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிரியை வெல்பவராகவும் தைரியசாலியாகவும் நேர்மையானவராகவும் சுகபோகத்தில் நாட்டமுடையவராகவும் பழக இனியவராகவும் தற்புகழ்ச்சி விரும்புபவராகவும் இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை. அவர்களை சிலர் நேசிக்கிறார்கள், சிலர் வெறுக்கிறார்கள். இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்களை இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம்தான். உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் விருச்சிக ராசிக்காரர்கள்தான் ஏற்ற தீர்வு. ஒரு விருச்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் ஸ்பெஷல் தான். சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிக்கின்றனர். அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம். ஒரு விருச்சிக ராசிக்காரரை நீங்கள் விரும்ப 7 காரணங்களை இங்கே தந்துள்ளோம். விருச்சிக ராசிக்காரர்கள் முடிந்தவரை தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் அவர்கள் காண்பித்து விடுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முறிந்துவிடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவார்கள். அதனால்தான் காதலை வெளிப்படுத்த அவர்கள் தயங்குவார்கள். இருப்பினும் அவர்கள் உங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினம்தான். ஏனெனில் அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுகிறார்கள். அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சியூட்டலாம், சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு. அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லாரும் விரும்பும் காமெடியாக அமையும். உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் விருச்சிக ராசிக்காரர்கள்தான் உங்களுக்கு ஏற்றவர்கள். அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடும். விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம். மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறார்கள். அவர்களுடன்
நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் இரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பார்கள். ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து இரகசியங்களை மறைப்பதும் கடினம்தான். விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள். அமானுஷ்யம், குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். இவர்கள் முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். தனிமையை விரும்புபவர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது ஆழ்மன எண்ணங்களைப் பற்றிய அர்த்தமுள்ள உரையாடல்களைத்தான் விரும்புகின்றனர். தேவையற்றதை பேச விரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுக்கின்றனர். ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள். தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சில சமயம் தோல்வியும் அடைவார்கள்தான். ஆனால் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியையும் கண்டுபிடிக்கும் உறுதியுடையவர்கள். எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசிக்காரர் இருப்பது மிகவும் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். அவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவ திறன் உள்ளது. புதிய விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களின் மிகப்பெரிய பலமும் ஒரு பலவீனம். அவ்வப்போது வெளிப்படும் மௌனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்களை டேட்டிங் செய்வதில் பிரச்சனையே இல்லை. அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டார்கள். எனவே ஏமாற்றவும் மாட்டார்கள். மேலும் அவர்கள் தங்கள் ரகசியங்களைப் போலவே தங்கள் அன்புக்குரியவர்களின் ரகசியங்களையும் பாதுகாக்கிறார்கள். திருமண உறவுக்கு ஏற்றவர்கள். எல்லா ராசியைச் சேர்ந்தவர்களுக்கும் சமசப்த ராசியான 7ஆம் ராசிக்காரர்களை திருமண உறவில் சேர்ப்பது வழக்கமாகும். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதன் சமசப்த ராசியான ரிஷப ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் விருச்சிக ராசியில் நீசமடையும் சந்திரன் ரிஷப ராசியில் உச்சமடைகிறார். எனவே இவர்களுக்கு பதிலாக மீன ராசிக்காரர்களை மணந்தால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பார்கள். இதேபோல கடகராசிக்காரர்களுடன் திருமணம் நடந்தாலும் அவர்களது வாழ்க்கை சிறப்பாக அமையுமாம். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை ஒரு பார்வையிலேயே கட்டுப்படுத்தி விடுவார்கள். அந்த அளவுக்கு பார்வை வசியம் கொண்டவர்களாம். கடக மீன ராசிக்காரர்கள் மட்டுமே இவர்களது புரிந்து கொண்டு சந்தோஷமாக இணக்கமாக பழக முடியும். அடுத்து ரிஷபம், கன்னி, மகரம் ராசியினரும் இவர்களோடு ஒத்துப்போக முடியுமாம். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.